பொதுவா இந்த ஞாயிற்றுக்கிழமையில பிறந்தா நாய்ப்படாத பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்கள் ஞாயிற்றுக்கிழமையில பிறக்கலாமா? பெண்மை தன்மை அவங்க கொஞ்சம் இழக்கிறமா இருக்கும். நம்ம ஜெயலலிதா அம்மாவை எடுத்துக்கோங்க, இந்திரா காந்தி அம்மாவை எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கைக்குள் வராமல் அவுட்டர் வெளி உலக வாழ்க்கைக்குள் திறன்பட இருப்பாங்க. இப்போ எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? இப்போ ஒரு பெண் அமாவாசையில் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்காங்கன்னா இவங்க எப்படி அந்த முன்னோர்களோட இதுல பிறந்தாங்கன்னு எப்படி சொல்றீங்க? முதலில் தோன்றியது சூரியன் தான். அப்ப சூரியன் தான் நம்மளுக்கு மூதாதைகள் அம்சமாக எடுத்திருப்போம். அப்போ அமாவாசையும் சூரியனும் மூதாதைகளுக்குள்ளது அப்படிங்கிறது. இது ரெண்டும் சேர்ந்து ஒரு பெண்மணிக்கு வந்தால் அவள் தான் உயிரின் தோற்றம், உயிரை ஆக்டிவேட் பண்ணக்கூடியது. இப்ப அவங்க கிட்ட நம்ம எப்படி இருந்துக்கணும்? இப்ப அவங்க கிட்ட சாபம் வாங்கலாமா, இல்ல அவங்களை காயப்படுத்தலாமா, இதெல்லாம் கேட்பாங்கல்ல. அவங்க கிட்ட சாபமோ காயமோ வாங்கக்கூடாது. ஏன்னா அவங்க சொல்றது ஃபுல்லா நடக்கும், பழிக்கும். சிம்பிளா சொன்னா காமத்துக்குரியவள் அப்படிங்கலாம். ஏன் அந்த காமத்துக்குரியவள்? இந்த மாதிரியான பெண்கள் கணவனுக்கு ரொம்ப ராசியா இருப்பாங்கன்னு எதை வச்சு சொல்றாங்க? இப்போ ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரியான காளி சக்தி அந்த இது இருக்கு அப்படின்றத என்ன மாதிரி வச்சு நீங்க எதை வச்சு கணிச்சு சொல்றீங்க? இப்போ இது பண்ணி அதையும் சமாளிச்சு வெளியே வந்துருவா. ஆனால் எந்த ஆணையும் துச்சமாக மதிக்க மாட்டார். யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இந்த காணொலியில அஸ்ட்ராலஜர் ஜெயந்தி ரவி மேம் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். பொதுவா இந்த ஞாயிற்றுக்கிழமையில பிறந்தா நாய்ப்படாத பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா ஞாயிற்றுக்கிழமையில பிறக்கிறது நல்ல விஷயம் தானே மேம்? ஏன் அது மக்கள் அந்த மாதிரி நினைக்கிறாங்க? அதாவது ஞாயிற்றுக்கிழமை தான் முதன்மை தலைமை அப்படிங்கறதெல்லாம் வரும். இந்த முதன்மை தலைமை மூத்த பையனை எடுத்தீங்கன்னா அந்த மூத்த பையன் தான் வீட்டில் உள்ள எல்லா பொறுப்பும் எல்லாமே எடுத்து பண்ணணும். அவனுடைய லைஃப்பை கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் மற்ற குழந்தைங்களை அவங்களால வளர்க்க முடியும். அந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை அவ்வளவு ஒரு தலைமை ரொம்ப பொறுப்பா இருந்தாதான் அதை இழுத்து போக திறன் சரியா இருக்கும். அதனால அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி வேணும். அதுக்காக அந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை பிறந்தால் நாய்ப்படாத பாடு அப்படின்வாங்க. பெண்கள் ஞாயிற்றுக்கிழமையில பிறக்கலாமா? பெண்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒண்ணுமே இல்லை, ப்ராப்ளம் இல்லை, பிறக்கலாம். ஆனா ஆண் தன்மை அதிகரித்து இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்களால எல்லாத்தையும் முழுமையாக ஃபோக்கஸ் பண்ணி அந்த பெண்மை தன்மையை அவங்க கொஞ்சம் இழக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க கிட்ட பொறுப்பு கொடுக்கும்போது ஒரு பெண் தன்னுடைய இயல்பை விட்டு மாறினாதான் அவங்க பொறுப்பை அவங்களால எடுக்க முடியும். அதனால பெண்கள் ஞாயிற்றுக்கிழமை பிறப்பது தலைமை சொசைட்டில ஒரு லெவலுக்கு வர்றதுலாம் ஓகேவா இருக்கும். ஒரு குடும்ப வாழ்க்கையில் அவங்க கொஞ்சம் சஃபர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே ஓகே. இப்போ ஞாயிற்றுக்கிழமையில பிறக்கிறத பத்தி பேசணும் இல்லையா? பொதுவா ஒரு ஆண் ஞாயிற்றுக்கிழமையில பிறந்தா அவங்களுக்கு என்னென்ன குணாதிசயம் இருக்கும்? ஒரு ஆண் ஞாயிற்றுக்கிழமை பிறக்கும் போது ரொம்ப தைரியசாலியா இருப்பாங்க. எல்லாத்தையுமே தான் தான் முதன்மையா நிக்கணும், என்னுடைய முதன்மையில் தான் எல்லாமே நடக்கணும் அப்படிங்கறத எல்லாத்துக்கும் முன்னின்று இருப்பாங்க. அதே சமயம் அவங்க தான் தான் லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறத பிடிவாதமும் ஜாஸ்தியா இருக்கும். ஒரு இடத்துல அதாவது அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இப்போ ஞாயிற்றுக்கிழமையில் கொஞ்சம் ஏழ்மையில் இல்லாட்ட நடுத்தர மக்களாக இருக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை பிறக்கும் போது அவங்களால் அந்த அந்த தலைமை அதெல்லாம் அந்த இடத்துல இருந்து ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதே இது ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு கொஞ்சம் வசதியானவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது சூட்டபிளாக இருக்கும். புரியுது. அதனால ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க ஒரு தொழிலாளியாகவோ இல்லாட்ட ஒரு நடுத்தர வர்க்கத்துக்கு கொஞ்சம் கீழே இருக்கிறவங்களோ அவங்க ஞாயிற்றுக்கிழமை பிறக்கிறவங்க ரொம்ப அந்த தலைமையும் அவங்களுக்கு அந்த பண்பை விட்டு வெளியே வரவும் முடியாது. அந்த பண்பை அவங்களால கையில வச்சுக்கிட்டும் இருக்க முடியாது. ஏன்னா அவங்க கேட்டு அவங்க சொல் கேட்கறதுக்கு சுத்தி யாரும் இருக்க மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை பிறக்கிறவங்க முதன்மையா தலைமையா அமைதித்தன்மையில் மெதுவாக காய் நகர்த்திட்டே போவாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க. அப்போங்கும்போது இந்த மாதிரி விலோ கீழே இருக்கிறவங்க, அதாவது நடுத்தர மக்களை விட கீழே இருக்கிறவங்க அவங்களால அந்த இதை ஃபேஸ் பண்ண முடியாது. அதனால அவங்களுக்கு அது போராட்டமான தன்மையா இருக்கும். குணங்களும் கொஞ்சம் மாறுபட்டு காணப்படும். இது ஆண்களுக்கு. பெண்களுக்கும் இப்படியேவா இல்ல பெண்களுக்கு மாறுபடுமா? பெண்களுக்கு என்னன்னா, அதாவது ஞாயிற்றுக்கிழமை பிறந்த பெண்கள் ஃபுல்லாவே பெண் என்பவள் சுக்கிரன். அவங்க சூரியனுடைய தன்மையை வாங்கினா சுக்கிர சூரிய தன்மையாக மாறிவிடும். சில பெண்கள் அவளுடைய சுக்கிரன் வலிமையாக இருந்துச்சுன்னா சொர்ண ஆக்கர்ஷணம் மாதிரி ஒரு செழிப்பான ஒரு வளமையை கொடுக்கக்கூடியவா, செல்வ நிலை உயர்ந்த தன்மையுடையவளாக மாறக்கூடியவளாக இருப்பாள். சில பெண்கள் அந்த சுக்கிரனுடைய வேல்யூ கம்மியா இருந்தா, அதாவது
தன்னுடைய பெண்மையை வந்து அழகா அவங்க வந்து நிரூபிச்சுட்டு வந்தாங்கன்னா, அதாவது ஆண் தன்மை எடுக்காமல் தன்னுடைய பெண்மையை வந்து மென்மையா சாஃப்டா அதெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்கன்னா, அவங்க வந்து சூரியனுடைய ஞாயிற்றுக்கிழமை பிறந்தாலும் சூரியனை சுக்கிரன் ஆட்கொள்வது போல் இருக்கும். அப்ப அப்படி ஆட்கொள்ளும் போது அந்த சூரியனும் சுக்கிரன் இணைவு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அதாவது பாசிட்டிவான இணைவு. அது வந்து என்னன்னா செல்வ நிலை உயர்வுக்கு அவங்களாம் உயர்ந்த இவங்க போற இடத்தில் செல்வங்கள் கூடும், அந்த பெண் போற இடத்தில் அப்படிலாம் இருக்கும். ஆனால் இந்த சுக்கிரனும் சூரியனும் இப்படி கரெக்டான இதுல இருந்தால் தப்பிச்சாங்க. சப்போஸ் சூரியன் பவர்ஃபுல்லா இருந்தாங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் அவங்களால நிர்வகிக்க முடியாது, குடும்ப வாழ்க்கைக்கு சரியாக இருக்காது. அதாவது பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பாத்தீங்கன்னா சூரியன் வீட்டில் சுக்கிரன் இருப்பது போல் இருக்கும். அப்ப ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க அந்த சுக்கிரனுடைய வேலைப்பாடுடன் பிறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ரொம்ப தலைமை முதன்மை அப்படிங்கிற எடுத்துக்கிட்டு இருக்கும்போது குடும்ப வாழ்க்கையை விட்டுருவாங்க. இதுல கோட்டை விட்டுறது குடும்ப. அப்ப அவங்க வந்து அவுட்டர் வாழ்க்கைக்கு சூட்டபிள் ஆனவங்க. நம்ம ஜெயலலிதா அம்மாவை எடுத்துக்கோங்க, இந்திரா காந்தி அம்மாவை எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு வந்து குடும்ப வாழ்க்கைக்குள் வராமல் அவுட்டர் வெளி உலக வாழ்க்கைக்குள் திறன்பட இருப்பாங்க. அப்போ இந்த சுக்கிரன் வந்து பெண் வந்து ஞாயிற்றுக்கிழமை பிறக்கும் போது அந்த மாதிரி அந்த சுக்கிரன்கிற பெண் வந்து பூரன் மாதிரி வச்சுக்கோங்க, பூர நட்சத்திரத்துறையது. அவ வந்து ஞாயிற்றுக்கிழமை பிறக்கும் போது அவ வந்து உலக வாழ்க்கைக்குள் அவள் சூட்டபிளாக இருப்பாள், இல்லற வாழ்க்கைக்கு சூட்டபிள் இல்லாம இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ பொதுவா இப்ப ஞாயிற்றுக்கிழமைனாலே பவர் அப்படின்ற மாதிரி தானே சொல்றீங்க. ஞாயிற்றுக்கிழமையில நிறைஞ்ச அமாவாசையில பிறக்கக்கூடிய பெண்கள் எப்படி இருப்பாங்க? ஞாயிற்றுக்கிழமை நிறைஞ்ச அமாவாசை, அதாவது ஞாயிற்றுக்கிழமைங்கிறது ஒளியின் தத்துவம், ஒளியுடைய அளவு கூடுதல் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதில் நிறைஞ்ச அமாவாசையில் பிறந்தவ இவ பூர்வ ஜென்மத்தில் இந்த குடும்பத்தில் இதே குடும்பத்தில் பிறந்த பெண்மணியாக இருப்பாள். அதாவது வம்ச வழி அப்படிம்பாங்களே, அந்த வழியில் அந்த குடும்பத்திலே பிறந்த ஒரு பெண் வந்து ஞாயிற்றுக்கிழமை கர்மாவுடைய அணிவுகளை அணிவிக்கிறதுக்காக வந்திருக்கா அப்படிங்கிறது. இவ வந்து சூரியன் உடைய தன்மை வந்து இதை விட அமாவாசையுடைய தன்மை அதிகமா இருப்பதனால இவ வந்து ஒரு தெய்வ சக்தி அம்சத்துக்குரிய பெண்ணாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்களாம். இது வந்து நிறைந்த சூரியனும் நிறைந்த அமாவாசையும் நிறைந்த இடத்தில் பிறப்பதனால் சூரியன்கிறது முன்னோர்களை குறிப்பதாகவும் அமாவாசையும் முன்னோர்களை குறிப்பதாக இருக்கும். இந்த ரெண்டும் இணைவதனால் முன்னோர்களினுடைய ஆசீர் வந்து இந்த குடும்பத்துக்கு இருக்குது. இந்த பெண்ணை வந்து நல்ல விதமாக பயன்படுத்தி வந்தால் இந்த பெண் சாபத்தை நீக்கக்கூடிய பெண்ணாக மாறுவாள் அப்படிங்கிறதும் இருக்கு. அதனால இந்த பெண் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவள் சில தவறுகள் செய்தாலும் அது கர்மா பயனாக செய்வாள் வந்து இந்த குடும்பத்தை கெடுக்கிறதுக்காக அவ பிறப்பெடுக்கல, அவ கர்மாவை கழிப்பதற்காக முன்னோர்களுடைய சாயலாக அவ பிறந்துள்ளாள். அதனால சில தப்புகள் நடக்கும், இல்லைங்கிற சொல்ல மாட்டேன், சில தப்புகள் நடக்கும். ஆனால் அது வந்து அவளுடைய கர்மா கழிக்கிறது. இந்த பெண் வந்து உங்க வீட்டுடைய பெண் சாபத்தை நீக்கக்கூடிய பெண்ணாக வருவாள் அப்படிங்கிறதுதான். ஓகே, இப்போ எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? இப்போ ஒரு பெண் அமாவாசையில் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்காங்கன்னா இவங்க எப்படி அந்த முன்னோர்களோட இதுல பிறந்தாங்கன்னு எப்படி சொல்றீங்க? அதுதான் நான் சொல்றது என்னன்னா, அமாவாசை தான் திதி கொடுப்போம் முன்னோர்களுக்கு. நம்ம முதலில் தோன்றிய கிரகங்கள் வந்து முதலில் தோன்றியது வந்து சூரியன் தான். அப்ப சூரியன் தான் நம்மளுக்கு மூதாதைகள் அம்சமாக எடுத்திருப்போம். அப்போ அமாவாசையும் சூரியனும் மூதாதைகளுக்குள்ளது அப்படிங்கிறது. இது ரெண்டும் சேர்ந்து ஒரு பெண்மணிக்கு வந்தால் அவள் தான் உயிரின் தோற்றம், உயிரை வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடியது. அந்த ஆக்டிவேட் பண்ணக்கூடிய அந்த பெண் வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை பிறப்பதினால் அவ அந்த இணைவுகள் ஒரு பெண்ணா இந்த உலகம் நடக்குதுங்கிறது இயல்பு, அதுதான் உண்மை. அந்த பெண் வந்து ஞாயிற்றுக்கிழமையில் அமாவாசையில் பிறக்கும் போது அவளால் அந்த இடத்துல அந்த குடும்பத்தில் நிறைய மாற்றங்களை உருவாக்கக்கூடிய சக்தியாக மாறுகிறாள். அது மூதாதையர்கள் அம்சத்தில், ஏன்னா ரெண்டுமே மூதாதையர், அதாவது அமாவாசையும் மூதாதையர்களுக்கு திதிகள் கொடுப்பது அந்த மாதிரி செய்வது, அதே சமயம் சூரியனும் மூதாதையர்கள் சாயலாக இருக்கும். இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு பெண்ணாக உருவெடுப்பது அது மிகச்சிறந்தது. காளிக்குள்ள தன்மை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓஹோ, அது ஏன் காளிக்குரிய தன்மை? அதுதான் காளி வந்து என்னன்னா, அந்த அமாவாசை சனி அந்த அமாவாசை பொழுதும் இதுவும் எடுத்திருக்கோம், சூரியனும் எடுத்திருக்கோம். இது ரெண்டும் சேரும் போது நம்ம வந்து என்னன்னா நிறைய தாந்திரிக மாந்திரிகங்கள் வந்து அமாவாசை இரவில் தான் நடக்கும். ஆமா, அது வந்து காளியை வைத்து வழிபாடுதல் தான். அது வந்து மேக்சிமம் காளியை வைத்து தான் வழிபாடு பண்ணுவாங்க. அதை வந்து அமாவாசை சூரியன்னா சொடல சாமி, சுடுகாட்டில் இருக்கும் சாமிகளை குறிப்பதாக இருக்கும். அதில் காளி பெண்ணாக பிறந்திருக்கா, அவ காளியுடைய அம்சமாக இருக்கிறாள். அதனால் அது காளியாக மாறுகிறது. ஓகே, இப்ப அவங்க கிட்ட வந்து நம்ம எப்படி இருந்துக்கணும்? இப்ப அவங்க கிட்ட சாபம் வாங்கலாமா, இல்ல அவங்களை காயப்படுத்தலாமா, இதெல்லாம் கேட்பாங்கல்ல. அவங்க கிட்ட சாபமோ காயமோ வாங்கக்கூடாது. ஏன்னா அவங்க சொல்றது ஃபுல்லா நடக்கும், பழிக்கும். ஏன்னா நான் இறைசக்தி வாய்ந்த ஒரு பெண்மணி. அந்த இறைசக்தி வாய்ந்த பெண்மணி வந்து என்னன்னா காளி அம்சத்துக்குரிய பெண்மணி. அவள் ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போனான்னா அவ சொல்றது எல்லாம் சரியாக இருக்கும்.
ஒரே சிம்பிளா சொன்னா காமத்துக்குரியவள் அப்படிங்கலாம். ஏன் அந்த காமத்துக்குரியவள்? ஏன் காமத்துக்குரியவள் அப்படின்னா, இரவு நேரம் தான் காளியோட உத்திரதாண்டவம் எல்லாமே இருக்கும். சுடலையும் இரவு தான் பாதுகாப்பான். அந்த காளினாலே பாத்தீங்கன்னா கீழே சிவனை படுக்க வச்சு மேல அவ வந்து நிக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த தன்மையில் இருப்பதினால் அவளுடைய அந்த ஈர்ப்பு அதிகமா இருக்கும். அதனால அது வந்து அவளுக்கு அந்த அந்த இது வந்து சூட்டபிளா நம்ம எடுத்திருக்கோம். ஓகே. இப்போ இன்னொன்னு, இந்த மாதிரியான பெண்கள் வந்து கணவனுக்கு வந்து ரொம்ப ராசியா இருப்பாங்கன்னு எதை வச்சு சொல்றாங்க? அதுதான் சொல்றேன் இல்லையா, அந்த அவ வந்து ஒரு ஆண் பெண் இணைவுல வந்து காளி உருவாவா அப்படிம்பாங்க. அந்த உருவாக்கமே அவளாக இருக்கும்போது, அந்த பெண்ணாக இருக்கும்போது அந்த சமயத்தில் கோரிக்கைகள் வைத்தால் நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு இருக்கு. அதனால அது அந்த பெண்ணாக அந்த சூரியனும் அமாவாசையும் சேர்ந்து ஒரு பெண் உருவாகி வர்றா இல்லையா, அவ வந்து கணவன், அதாவது காளிங்கிறது சிவனுக்காக உரியவள் சுடலையே. அதனால அந்த பெண் வந்து சிவனுக்குள்ள முக்கியமான விஷயங்களை அவ வந்த பிறகுதான் எல்லாமே நடந்திருக்குது. இந்த உலகத்தை உடைய தீய சக்திகள் அழித்து நல்லது, அவர் பாட்டுக்கு தியானத்துல இருப்பார், இவ தான் எல்லாத்தையுமே ஆக்டிவேட் பண்ணி இது பண்றா. அதனால கணவனுக்கு முழுமையான சப்போர்ட்டாக ஒரு சின்ன ஒரு அசுரவதம் நடக்கும்னா உடனே காளியை வச்சுதான் சிவன் வந்து இது பண்ணுவார். அந்த மாதிரி இருக்கும்போது அவள் வந்து அதுக்குள்ள கணவனுக்கான உரியவள், கணவனுக்காக பணிவிடைகள் செய்யக்கூடியவளாக அவ மாறுகிறாள் அப்படிங்கிறதுதான். இப்போ ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரியான காளி சக்தி அந்த இது இருக்கு அப்படின்றத என்ன மாதிரி வச்சு நீங்க எதை வச்சு கணிச்சு சொல்றீங்க? காளி சக்தி இருக்கிறது வந்து ஒரு பெண் வந்து பேசியில வந்து தெரியும். ரொம்ப வந்து அவ பேசுறது, அவ ஆட்டிடியூடு எல்லாமே தெரியும். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பா. அதாவது போல்டா இருக்கிற பெண் வேற, ஸ்ட்ராங்கா இருக்கிற பெண் வேற. போல்டா இருக்கிற பெண் வந்து ஆண் மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு ஒரு இது பண்ற. போல்டா இருக்கிற பெண் வந்து தன் பெண்மையாக இருந்தாலும் அவ வந்து தன்னுடைய பெண்மையை தக்க வைத்துட்டு யாருனாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் இல்ல வேண்டாம் முடியாது அப்படி சொல்லிட்டு தன்னுடைய இதை வந்து அப்படியே நேரடியாவே காமிப்பா. ஆனா போல்டா இருக்கிற பெண் வந்து அந்த ஆணுக்கு எதிராக ஆப்போசிட் சண்டை போட்டு நிப்பா. இது ரெண்டுக்கும் ஆணை வந்து அடக்க தெரிந்தவள் போல்டா இருக்கிறது, ஆணை வந்து சமாளிக்க தெரிந்தவள் ஸ்ட்ராங்கா இருக்கிற பெண். இதுதான் அந்த ஸ்ட்ராங்கா இருக்கிற பெண் தான் காளி. அவ வந்து தன் வசிய சக்தியில் எல்லாத்தையும் அடக்கக்கூடியவளாக இருப்பாள். ஈஸியா வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் அந்த இடத்துக்கு தக்கன நெளிவு சுழிவுகளை கரெக்டா எடுப்பா. தவறுங்கிற விஷயத்தில் தன்னுடைய முழுமையான பாதத்தை ஸ்ட்ராங்கா பதிப்பா. அந்த இடத்துல வந்து படிப்பா. தன் பெண்மையை என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டா. நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிங்க. அதே மாதிரி அவ வந்து உணவுகளை வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவா. அதாவது அசைவ உணவுகளுக்கு ஒரு இது உண்டு, அவளுக்கு ஒரு நாட்டம் உண்டு. அதனால அதை நோக்கிய பயணமும் அவளுக்கு இருக்கும். அதே சமயம் அவளை வந்து தீவினைகள் யாராச்சும் சுட்டாங்கன்னா அதுக்கும் அவ வந்து தயங்காமல் எரிமலை போல் இது பண்ணி அதையும் வந்து சமாளிச்சு வெளியே வந்துருவா. ஆனால் எந்த ஆணையும் துச்சமாக மதிக்க மாட்டாள். இதுதான் ஸ்ட்ராங்கான ஒரு காளியம்சத்துக்குரிய பெண். ஆனா போல்டான பெண் வந்து அது கிடையாது.